ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம்மரில் மாங்காய் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காயில் செய்யும் போது பச்சடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நமக்கு இது வந்து நல்லா குக் பண்ணி மேஷ் பண்ண தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரே மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே குக் ஆகி வந்துடும். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் வந்து 450 கிராம் எடுத்திருக்கேன். 2 மாங்காய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புளிப்புக்கு இந்த வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துட வேண்டாம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா வெல்லம் வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாகிடும். அப்புறம் நம்மளுடைய மாங்காய் பச்சடியும் ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சமான தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. இதை கரைச்சி ஒரு பக்கம் ஆற விட்டுடுங்க. இது இருக்கட்டும். இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கடுகு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ எண்ணெய் ஹீட்டான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடுவில் இது மாதிரி கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாங்காய் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 நிமிஷம் வதக்கினா கூட போதும். 1 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த இனிப்பு சுவையை நல்லா ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இன்னொரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மொத்தமே ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம இந்த எண்ணெயில் மாங்காயை வதக்கியிருக்கோம். இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வந்து லேசாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி பண்ணி சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் மாங்காய் லைட்டாக நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே மாங்காய் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். இப்படி கரண்டியால் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது மாங்காய் வேகிறதுக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் ஒரு பீஸை வந்து லைட்டாக வந்து கத்தி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. 2-3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். இந்த அளவுக்கு மாங்காய் குக் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். 2 மாங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு 450 கிராம் வெல்லம் நல்லா கரெக்டான அளவுக்கு இனிப்பாக இருக்கும். இப்போ வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை டைரெக்டாக சேர்த்தா அதில் மண் தூசி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வடிகட்டிக்கிறோம். இப்போ வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. மூடி போட தேவையில்லை. ஓப்பன் பேன்லேயே வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாக்க உங்களுக்கு நல்லா அந்த வெல்லம் வந்து கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க விட்டுடுங்க. வெல்லம் திக்காகி வரத்துக்கும் அந்த மாங்காய் இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பச்சடி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு இந்த வெல்லம் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காக இறுகி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி செய்யும்போது இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேப்பம் பூவும் சேர்த்து செய்வாங்க. அறுசுவையும் சேர்ந்துருக்கிறதுனால தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இது கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையுமே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.